வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜேடிஆர் கேமிங் அஃபீஷியல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட் பிளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ மாதிரியே இன்னொரு வீடியோ ஒன்று எடுத்தேங்க. அதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அது நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நான் இது பண்ணிட்டேங்க. ஐயோ, கியர் ஷாம்பர் ரீசார்ஜ் ஆகிடுச்சு. சரி, நம்ம போயிட்டு என்ன இருக்குன்றத பார்ப்போம். என்னடா இது? ஓகே, நம்ம இப்போ கார்டனுக்கு போவோம். இதுங்க சீட் ஷாப்பு ரீசெட் ஆச்சு. சீட் ஷாப்பில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கொக்கோ மேங்கோ சீடு எப்போ வரும்னு ஸ்டாக்கில் வரும்னே தெரிலங்க. வந்தால் வாங்கிடலாம். இந்த புது டிரான்சண்டன்ட் சீடு யாரெல்லாம் வச்சுருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, வீடியோவும் பார்க்க மாட்டேறீங்க. என்ன பண்ணுறது? ஆரஞ்சு குழி போய் வச்சுட்டு இங்கே பூஸ்ட் ஆகட்டும். இங்கே ஏதாச்சும் இருக்கான்ற போய் பார்ப்போம். மஷ்ரூமும் இல்லை, ப்ளூபெரியும் இல்லை. இதுதான் நான் வாங்குறது. இப்போ செலஸ்டியல் மூன் மேலனா நீங்கள் பண்ணுறது. நம்ம வீக்லி வீடியோ நான் போடுறேன்றேன், ஆனால் என்னால் வீக்லி வீடியோவே போட முடியலை. நான் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் செய்யலான்னு நினச்சா செய்யவும் முடிய மாட்டேங்குது. எப்போ வீடியோ போடுற டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட் ஆச்சு பண்ணுவோம். பீன் ஸ்டாக்கு, மங்குஸ்டின் எல்லாமே போடுவோம். எல்லாத்தையுமே போட்டு குக் பண்ண வேண்டியதான். போங்க, எனக்கே இப்படி போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? இந்த பக்கெக்கெல்லாம் இருக்குது. இந்த பக்கெக்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோம். 5 பக்கெக்கு இருக்குது என்கிட்ட. இப்போது நான் ஒரு எக்கு ஸ்லாட் வேறு ஒன்று வாங்கினேன். ப்ரேயிங் மேண்டிஸ். ஐயோ, ஒரு ட்ராகன் ஃப்ளையாச்சும் கிடைக்கும்னு பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஸ்னெயிலு, கிரீன் ஸ்னெயிலா? மேக்ஸ் பெட் எக்யூப்மெண்ட்டா? சரிங்க, பெட்டு தேவையான பெட்டெல்லாம் இது பண்ணிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். கிரிஸ்லி பியர் ஒன்று வச்சுப்போம். லேடி பக்கு, இம்பு பெட் வச்சுப்போம். இம்பு பெட் இன்னொன்று வச்சுப்போம். மங்கி வச்சுப்போம். இன்னொன்று இருக்கு. ஆஸ்ட்ரிச் நம்மளுக்கான சீட்லிங் வச்சுக்கலாம். சி ஆல்டர் ஒன்று வச்சுப்போம். வேறு எதுவும் வேணாங்க நம்மளுக்கு. மீதி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்ருவோம். ஷாப்பில் போயிட்டு அப்பா எல்லாத்தையும் செல் பண்ணியாச்சு. சியாட்டர்போ கடைசி எக்கு. இதில் ஜெயண்ட் டென்ட்டு, இதையும் போய் செல் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்மள்கிட்ட இருக்க மீதி எக்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஜங்கிள் எக் ஒன்று இருக்குது. ஜங்கிள் எக் ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு பக் எக் 2 ப்ளேஸ் பண்ணிடுவோம். பக் எக்கு வேறு என்ன எக் இருக்குது? வேறு எக்கு இல்லை. மித்திக்கல் எக்கு ப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்க, அவ்வளோதான் நம்மளால இப்போ பண்ண முடியும். என்னடா நம்மளோட சுகர் அப்பெல்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. சரி, ஏதோ ஒன்று இதெல்லாம் வளர்ந்துடுச்சா? ஒன்று கூட வளரல.
ஸ்ட்ராபெரி மெலன். மெகா ஸ்ப்ரிங்கன் இருக்குங்க நம்மள்கிட்ட. பரவாயில்ல, இந்த ஸ்ப்ரிங்கு ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணோம். இந்த பாஸ் ஃபயர் இருக்குன்ட்டு இருக்காஞ்சு எப்படிங்க இது கிடச்சிது எனக்கு? இது எப்படி குவெஸ்ட்டு பண்ணுமா? ப்ளே ஃபார் 10 minutes. இதெல்லாம் ஈஸிங்க. கேரட்டு சீடு நம்மள்ட்ட நிறையாவே இருக்கு. கேரட்டெல்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணி வைப்போம். என்னங்க கார்டனே கொச்ச கொச்சன் இருக்கு, எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னே தெரியல. அது இந்த இடம் கூட பரவாயில்ல. என்ன பண்ணணும் பாஸ்க்கு? 25-50 கேரட்ஸ் மொதல் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவேன். சீட்ஸுக்கு போய்ட்டு கேரட்டுங்க. கேரட் சீடு 128 இருக்குங்க. என்ன பிளான்ட் ஆக மாட்டேங்குது? கேரட்டு என்னங்க பிளான்ட் ஆக மாட்டேங்குது? பக் அடிச்சா? இப்போ இன்னும் பிளான்ட் ஆயிருக்கு. பிளான்ட்டே ஆக மாட்டேங்குது. ஷவல் எடுத்து எல்லாத்தையுமே ஷவல் பண்ணிடுறேன். இல்லை ரீக்ளைம் பண்ணிடலாங்க. ரீக்ளைம் வச்சு சுகர் ஆப்பிள் ரீக்ளைம் பண்ணிடலாம். பிரிக்கி பேர் இருக்கட்டும், இதையும் ரீக்ளைம் பண்ணிடலாம். வேறு என்னங்க ரீக்ளைம் பண்ணலாம்? கேக்டஸையும் ரீக்ளைம் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரீக்ளைம் பண்ணது போதும். கையில் வச்சுருக்கேன். கேரட் சீட் வேறு 3 இருக்குது. கேரட் ப்ளேஸே பண்ண முடியல. முன்னேன்னு தான் ப்ளேஸ் ஆகுது. என்னங்க ப்ளேஸே ஆக மாட்டேங்குது? இதுக்கப்புறம் நான் கேரட் வச்சு விளாட போகிறதில்ல. நம்ம வந்து என்ன பண்ணுறது? அட்வான்ஸ் ஸ்ப்ரிங்க்லர் 2 இருக்குது. அதை போய் இங்கே ப்ளேஸ் பண்ணி விட்டுருவோம். இங்கே வச்சுப்போம். அடிக்கல் இருந்துச்சு. ரீகால் இருந்துச்சு. வேறு ஈவெண்ட் வேண்டாம். பீட்ரூட்டு போய் கொடுப்போம். ஆனால் சாமே அப்படியே எப்படி பாடி பில்டிங் பண்ண மாதிரியே இருக்குது. நார்மல் சீட் பேக் கொடுத்துருக்காங்க 3 சீடு பேக்.
எல்லாத்துலேயுமே சீடு பேக் இருக்கணும். இதுங்க தொடர்ந்து பார்ப்போம். பீச்சு சீடு கிடச்சிருக்கு. இன்னொரு பீச்சு சீடு கிடச்சிருக்கு. ஏன்னா 3மே பீச்சு சீடுங்க. போங்க ரீகால் விளைஞ்சி எடுத்துகிட்டு போய் என்ன இருக்குன்றது பார்ப்போம். வாட்டரிங் கேன் 2 இருக்கு. ஸ்வீட் ஷாப்பில் பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பானோ? எதுவுமே ரீஸ்டாக் ஆகலை. அவன் விப்ஸ்பிங் வச்சுருக்கான், மேப்பிள் ரைஸன் வச்சுருக்கான். காடன் ப்ளீஸ் 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 ஃபீனிக்ஸு காக்கட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க. கிவ் மீ 1 வாட்டர்மெலான் ஃப்ரோசன்னு போடுறோம். ஐ டோன்ட் ஹேவ்ன்றேன். யார்கிட்டையுமே இல்லாதவங்கள்ட்டே போய் கேட்டுட்ருக்காங்க. யாருன்னே தெரில. அவனே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து தூக்கணும். ஹீரோ ஃபங்க்ஷன் 1 கிடச்சிருக்குங்க. இதுவும் சாண்டியா கிடச்சிருக்கு. வளர்ந்த உடனே சாண்டியா மாறிட்டாங்க. ஐ வாண்ட் டு எவால்வ் திஸ் பிளான்ட். காமன் எக்கு 2 கொடுத்துருவாங்க. போங்க. இந்த மொத்த ஸ்ப்ரிங்க்லரையும் இந்த இது மேலேயே போடுறேங்க. ஸ்ப்ரிங்க்லர் தான் காலியாக போகுது. 98% க்ரோனாங்க. 100% க்ரோன்னு வந்துருக்கு. வெடிக்க அடிக்கிறான். ஒருத்தன் வெடிக்கிறாங்க. எவனோட எல்டர் ஸ்ட்ராபெரிடா அது? அவ்வளோ பெருசாக இருக்குது. இவனோட கொக்கோ மேங்கோன்னு நினைக்கிறேன். அது பாவி பயங்கரமாக வச்சுருக்கான். மொத்தமாக இதுக்கு போட்டுருவோம். காலியே ஆயிடுச்சு. இது 100% க்ரோன் அடிச்சிருந்தாங்க. எப்படி என் கலெக்ட் பண்ணுறது? %77 க்ரோனா. இந்த ஆட்டம்ஸ் ரொம்பலாம் இதெல்லாம் டபுள் தாங்க பண்ணணும். டபுள் பண்ணுங்க. கேனரி மெலனியும் எப்படிங்க இதை கலெக்ட் பண்ணுறது? இதையும் ரீக்ளைம் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணுறது. ஐயோ ரீகால் பெஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு ரீஸ்டாக்காக இருக்கான்னு நம்ம போய் பார்ப்போம். எதுவுமே ரீஸ்டாக் ஆகலை.
விவோ பீட்ரூட் வளர்ந்துருக்கு. வளர்ந்துருக்காங்க. கடுப்பேற்றுதுங்க அது. நான் கேம்லேருந்து லீவ் ஆகிடலான்ருக்கேன். கியர் ஷாப் ரீஸ்டாக் ஆகிடுச்சுரா. என்ன மியூட்டேஷன் இது? கிறிஸ்டல் பீம்ஸா? பரவாயில்லையே. என்ன கிறிஸ்டல் அங்கே இருக்குங்க. இந்த கிறிஸ்டல்லாம் போய் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணிடுவோம். 5 பேர் பண்ணும் போலங்க அது. இதை நம்ம பண்ணாலும் வேற எவனும் பண்ண மாட்டான் போல. அங்கே மேலே இருக்கு. இதுக்கிட்ட நான் எப்படி போகிறது? க்ளீனிங் பெட் ஸ்டாக்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டா அட்வான்ஸ் ஸ்ப்ரிங்க்லர் பரவாயில்ல. போயிட்டு இது 2 ப்ளேஸ் பண்ண வேண்டியதாங்க. பங்கி 98% குரோனா. இருங்க, நம்மளோட இன்னொரு கார்டனுக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். ஐயோ, எக் எங்கடா? எக் ஏதாச்சும் எடுப்போம். ஐயோ, கிளிச் அடிக்குது. ஐயோ, நம்மளோட ஈஸினால தாங்க. எங்க நம்மளோட பிரின்சஸ் தானே. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட இதுதான். அது பேர் என்ன? நம்மளோட பர்னிங் பெட்டு தான். ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாப்ல, அதுதான் அப்படி இருக்கான். இருங்க, நம்ம இதுலேருந்து எங்கேருந்து போய் பார்த்தாலும் நம்ம பர்னிங் பெட்டு தான் தெரியும். என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய இதுதான். அது பேர் என்ன? ட்ராகன் ஃப்ரூட்டு பிளான்ட்னா இதுதான். இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? என்ன சாச்சு? கேலக்டிக்கா ஆயிலு கேலக்டிக்லாம் இருக்குது. ஃபேவரட் டூல் எடுத்து ஃபேவரட் பண்ணிடும். என்னடா இது? ஐயோ, நீங்கள் உங்களுக்கு விண்டூலிலாம் தெரியும்னா விண்டூலி சேனல்லாம் போய் பாருங்க. என் சேனலில் பார்க்காதீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டுட்ருக்கேன். யாரோட கார்டனுங்க அது? ஸ்வீட் ஷாப் பக்கத்தில் இப்படி ஒரு ஷாப்பா? யாருங்க அவன்? பயங்கரமாக வச்சுருக்கான். குக்டவுல்லாம் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கான். குக்டவுலு, கிரிஃபினு, இது என்னது? பீபேரா? லெமனி லைன்லாம் எத்தனை வச்சுருக்கான்? கிரிஃபின் 2 வச்சுருக்கான். கோல்டன் கூஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏதோ நல்ல பிளேயர் தான் போல் இருக்குது. நம்மள்ட்ட ஒரு டிவைன் பெட்டுமே இல்லை. டிவைன் பெட் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஃபேமஸ் பெட் எதுவுமே இல்லை. ஜாம்பி சிக்கன்லாம் வச்சுருக்காங்க பெருசாக. கிங் ரோயு. இந்த கார்டனுக்கு நான் எதுக்கு வந்தேன்? சும்மாவே வந்து காட்டும். இது பரவாயில்லையே. டர்னிப்பா. முன்னாடி என்னோட இது வச்சுருந்தேங்க. அது பேர் என்ன? பெரிய சைஸ் இது வச்சுருந்தேன். எங்கே அது? கேலக்டிக். இதுதாங்க என்னோட பெரிய பிரின்சஸ் தானே.
இந்த பெரிய பிரின்சஸ் தானே நான் எப்படி காட்டுறது? செம்ம பெருசாக இருக்குங்க இது. இதில் நான் ஏறி வீடியோ போடலான்னு நினச்சேன், நான் போடலை. என்ன பண்ணுறது, போட்டு தான் ஆகணும். வீடியோவே போடாமல் சுற்றிட்டுருக்கேன். ஏன் பகீர்ஸ் அப்படி சரிக்கும் சரி. ஒரே ஒரு வாட்டரிங்க, ஒரே ஒரு பேசிக் ஸ்ப்ரிங்க்லர் ஈஸ்டாக இருக்கே. இது ஒழுங்காகவே நடக்க மாட்டேங்குது. ஆனால் நான் இப்போ வெடிக்க விட்டேன். ஈஸ்டாக காட்டுறா. இதுலேயே எதுவுமே ஒழுங்காகவே ரீஸ்டாக் ஆக மாட்டேங்குதுங்க. டிரான்செண்டன்ட் சீட்னாலே இப்போ க்ரோ கார்டனில் 3 தான் இருக்குது. அந்த 3த்துல என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதுதான் இப்போ சோகம். இதுக்கு முன்னாடி அங்கே ஒன்று இருந்துச்சு. எங்கே அது? என்னங்க இது இப்படி கிளிச் அடிக்குது? பரவாயில்ல. இங்கே ஒரு பம்ப்கின் ஒன்று வச்சுருந்தேனே, ஈகோ பீட்ரூட் சீடு தான் இருக்குது. ஈகோ பம்ப்கின் செடி இங்கே ஒன்று போட்டாச்சு. படிச்சா வச்சுடா. போய் கொடுப்போம். இந்த அப்டேட்டு எனக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் விளையாடவில்லையே. பெட்டு நேம் ரீரோலரா? பிக்ஸி அட்வான்ஸ்டு க்ரோத் ஆஃப் பர்னிங் பெட்டா? ஈவோ பீட்ரூட் 3 வேறு என்கிட்ட இருக்குப்போ. கொடுப்போம். பக்கு பயங்கரங்க, பக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸ்டேஜ் 3க்கு பண்ணால் பக்கெக்கு கொடுக்குறாங்க. எக்ஸாட்டிக் கார்டனர் சீட் பேக்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். போன இதில் எனக்கு மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர்லாம் கொடுத்தாங்க. பரவாயில்ல. ஏதோ ஈவோ பம்ப்கின் என்னங்க வளர்ந்துருச்சா வளரலையானே தெரிய மாட்டேங்குது. பிக்ஸி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பறக்க வேண்டியதான் நம்ம. இங்கே நம்ம பறக்கிறோம். பிக்ஸி அந்த ஸ்பேஸ் ஸ்கூலில் மியூட்டேட் பண்ணோங்க. அதுக்கு 40-50 வயசு இருக்குது. இது போயிட்டு அந்த ஸ்பேஸ் குரிலுக்கு ஃபீட் பண்ணலாம். என்கிட்ட மேப்பிள் சிரப்பும் இருக்குது. மேப்பிள் சிரப்பு 2 இருக்குங்க. இங்கே ஸ்பேஸ் குரில் இன்னொரு ஸ்பேஸ் குரில காணுங்க. அங்கே இருக்குது. இங்கே ஓடுற இல்லை. இப்போ 50 XP ஏற்றிருச்சு. 100 தாங்க ஏறி இருக்கு. லெவல் அப் லாலிபாப் நம்மள்கிட்ட இல்லை. இருந்தால் கூட அது கொடுக்கலாம். ஈவோ பம்ப்கின் இது ஈவோ பீட்ரூட் 4 கூட இருக்குங்க. ஈவோ பம்ப்கின் கொடுப்போம். சில்வர் ஃபெர்டிலைசர் 3 கொடுத்துருங்க.
அந்த இது வளர்ற மாதிரியே தெரியலங்க. சகலட்ரா இப்போ தான்டா இதை பிளான் பண்ணேன். இப்போ ஷாப் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம்? 25 நிமிஷமாக விளாண்டுருக்கேன்டா நான். ரீகால் ஓரியன்டடு எதுவுமே ரீஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏதாச்சும் மூணு ரீஸ்டார்ட் ஆச்சு. டே என்னடா இப்படி கிளிச் அடிக்குது? ஏதாச்சும் இருக்கான பார்ப்போம். என்கிட்ட பெட் லீடெல்லாம் கிடைக்குமாங்க? இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸு. இருங்க, எனக்கு வாட்டரிங் எடுத்துகிட்டு போவோம். நான் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வைக்க போகிறேங்க. எனக்கே கடுப்பாகுது. இங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். இது வேற ஈவோ பீட்ரூட் 67% ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல. யாருங்க அவன்? கார்டனுக்குள்ளே உட்காந்து ஏதோ ஒரு மாடை கையில் வச்சுட்ருக்கான். கிஃப்ட் பண்ண போகிறானோ? என்னங்க 2 வித்து பார்ஸ்லியா? ஓ, பிளான்ட் அப்போ இதாகுமா? என் பர்னிங் பெட்டெல்லாம் நான் போடுவேனே. என் பர்னிங் பெட் எடுத்துகிட்டு வரேன். எங்கடா என் பர்னிங் பெட்டு? மூணு பர்னிங் பெட் எடுத்துப்போம். இது வளர்கிற மாதிரி தெரியல. சரி, இது வளரட்டும். நம்ம அதுக்குள்ளே வேறு கேமுக்கு போவோம். அடுத்து வேறு என்ன கேமுக்கு போகலாம்? 99 நைட்ஸ் போனால் அது வீடியோ இழுக்குமே. எப்படியும் அதுக்குள்ளே எவனாச்சும் செத்துருவான். போடலான்னு தான் இருக்கேன். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? இப்படி கடுப்பாகுது. சரி, ஃப்ளோரிஸ் லாவான்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது. அந்த கேம் போகலாமா? சரி, ஓகே, ஃப்ளோரிஸ் லாவாவே போவோம். அது என்ன கேமுன்னு வேறு தெரியல. இருங்க, தெரிஞ்ச கேமே ஏதாச்சும் போகலான்னு பார்த்தா கூட எந்த கேமுமே அப்படி ஒரு நல்ல கேமாக இல்லைங்க. இந்த பிளான்ட் வர்சஸ் பிரெயின் ராட்ஸ் இந்த கேம் இருக்குது. அதுவும் அப்புறமா போடலாம்.
இப்போ ஃப்ளோரிஸ் லாவா போகலாம். இது வந்து ஃப்ளோர் லாவாவாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஏதாச்சும் இதுதான் ஃப்ளோரிஸ் லாவானே சொல்கிறாங்களே. பார்க்கோரா இங்கே தானே இருக்குது. ஃபுல் ஜம்பு காசா இருக்குங்க. இது ஏதோ சர்வைவிங் கேம் போனுங்க. சர்வைவ்னு வருது. எதுங்க போகலாம்? சீசா போகலாம். ஓகே, இப்போ சீசா தான் என்னமோ டீம் ஒர்க் கேம் போல். என்னங்க எல்லாரும் பேசுகிறாங்க? எல்லாரும் மேலே போகிறாங்க. ஐயோ, இதில் லாவா வேறு எப்போ வரும்னு வேறு தெரிலைங்க. 10:09 டைம் வேறு ஓடுது. இல்லைங்க, செத்துட்டாங்க. அது மேலே எப்படிங்க ஏறுறது? அப்பா ஏறிட்டேன். ஐயோ, புஷ் வேற பண்ணுறாங்க. என்னங்க லாவாக்குள்ளே ஸ்விம்மிங் அடிக்கிறேன். செத்துட்டேனா என்னன்னே தெரியல. ரிவைவ் வேற கேட்குறாங்க. என்னங்க எல்லாரும் 2 பேரும் மட்டும் சர்வைவ் ஆகிட்டானுங்க. ஓபி கைஸா யாரா இங்க? ஏஎஃப்கேவா? ஷூட்டர்லாம் வாங்கின்றீங்க. இதுக்கு ஏதாச்சும் ரோபக்ஸ் கேட்பாங்க. அடப்பா விற்போங்கடா. இங்கேருந்து ஏறணும் போல். டேய் தள்ளி விடாதீங்கடா. இதில் புஷ்ஷுன்னு வேறு ஆப்ஷன் கேட்டது. நம்ம யாரையும் புஷ் பண்ணுவோன்னா என்ன இது? எல்லோரும் இதுலேருந்து வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. என்னங்க அது இவ்வளோ ஸ்பீடாக ஏறுது? ஐயோ, அட பாவி 3% தாங்க இருக்கு. நம்மளே செத்துட்டோம். இதில் எங்கே நான் ஒழுங்காக விளையாண்டுட்டு இருந்தேன். திடீர்னு பக்கு வேறு ஆகி தொலையுது. எல்லாரும் செத்துட்டாங்க. ஸ்பீடாக எழுதுங்க. அந்த ஃபோர்ஸ் லாவா நோபடி சர்வைவ்டா. எல்லாருமே செத்துட்டாங்க. இது என்னமோ கஷ்டமான லெவல் போல் இருக்குது. இங்கே லாவா எஸ்கேப்பா? இது அக்வேரியம் போடலாம். அக்வேரியம் தான் எல்லோரும் போடுறாங்க. இங்கே பூலுக்கு போகிறோமா அக்வேரியமா? ஐயோ, ஸ்விம்மிங் பூல் போகிறோம்னு நினைக்கிறேன். பறக்க போகிறோம். எதுக்கு குதிக்கிறோங்க? இங்கே ஏறுற ஆப்ஷன் இருக்குது. ஐயோ, நான் குதிக்கிறேன். ஐயோ, நம்மளே தண்ணி கடையில் தானே இருக்கோம். அப்போ லாவாவில் இருந்தால் எப்படி சாவோம்? லாவா இங்கிருந்து வருதுங்க. ஐயோ, செத்துட்டேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு லெவல் கூட சர்வைவ் ஆகலைங்க. என்ன இது? ஒரு தடவை கூட நம்ம சர்வைவ் ஆக மாட்டோம் போலியே. ஸ்லாப் க்ளவுஸா? போங்கடா. டாப்புக்கு ஒருத்தவங்க 2 பேர் வந்து கேம்ப் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தப்பிச்சானுங்க 2 பேர். யாரோ கம்போஜு சாரி ஒருத்தர் செத்துறான். 2 பேர் தப்பிச்சாங்க. எதுக்கு போகலாம்? ராக்கெட் லான்ச் பண்ணுறோம். கிராண்ட் கேனியனே போடுறாங்க. இது என்னன்னு தெரியல. இப்படி நம்ம ஒன்றுத்துலேயும் சர்வைவ் ஆக மாட்டோம் போல். இதில் மொதவே மேலே ஏறிட்டோம். அப்போ நல்லாவே ஸ்பீடாக வரும் போல். டாப் ஏரியான்னு நினைக்கிறேன். தள்ளி விட்டுலாமா? நம்ம எதுக்கு தள்ளி விட்டுட்டு?
ஏய் எப்படியோ தள்ளி விட்றான்டா. அப்புறம் தள்ளி விட்றீங்க. டாப்பில் அங்கே ஒரு இடம் இருக்குது. ரிவ்யூ ஆப்ஷன் அங்கே இருக்கான்னு போய் எகிரி குச்சி சாக வேண்டியதா. வந்துட்டேன். எப்படியும் இது ஹையஸ்ட் ஏரியா இல்லை, இதான் நம்ம சேர்த்துட்டோம். ஐய் புறா தப்பிச்சிட்டோம். அதுவும் ஹையஸ்ட் பிளேஸ் தான் போலங்க. ஐயோ தூக்கி அடிக்கிறான். கேனியன் போகலாமா? கேனியன் நல்லாயிருக்கும் போலங்க. புஷ் ஆப்ஷன் இதில் காட்டுது. அங்கிட்டாங்க ஹையஸ்ட்டாக ஏறுற பாயிண்ட்லாம் இருக்குது. த ஃப்ளோர் இஸ் பிகேமிங் லாவா. 1 செகண்ட் அவ்வளோதான். 1 செகண்டில் லாவாக ஆகிடுச்சு. இந்த கம்போஜ் வேறு இருக்கான். ஐயோ யாரையும் புஷ் பண்ண நம்பிக்கை. அவ்வளோதான் எடுத்துட்டோம். எங்க இந்த கேம் எனக்கு பிடிக்கலண்ணா. ஐயோ கம்போஜே செத்துட்டாங்க. இவன் தாங்க தப்பிச்சவன், அவனே செத்துட்டான். அங்கே ஒரு பொண்ணு பயங்கரமாக கேனியன் ஏறி விளையாண்டுட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு மேப்பும் பெரிய மேப்பாக இருக்குங்க. 4 more seconds. போங்க. அட்மினா வேறு ஆகலாமா? இல்லை ப்ரீமியமு. ஐயோ வேணாடா. கம்போஜை தள்ளி விடலாம். ஆலிவு புஷ்ஷுக்கு வேற ஓடுறாங்க. அவ்வளோதான். ஃப்ளோர் இஸ் லாவாக போடா. கேம் வெளில லீவ் ஆகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 3 வீடியோவாக பார்க்க போகிறோம். இதில் ஐயோ திருப்பி வேறு உள்ள ஜாயின் ஆகுது. நம்மளால் ஒரு லெவலுமே சர்வைவ் ஆக முடியல. ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நம்ம இப்போ திருப்பி க்ரோ கார்டனே ஜாயின் ஆகலான்னு பார்த்தா கூட ஆக முடியாது போலையே. சரி நம்ம இன்சேன் எலிவேட்டரில் நிறைய அப்டேட் கூட வந்துருக்கு. நம்ம இந்த போடுவோம். நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 4-5 வீடியோ தான் போட்டிருப்போம். ஐயோ ஸ்பீட் கையில் போய் வாங்கு. நம்மள்கிட்ட இருக்கிறதே நீ மட்டும்தான். நம்மளால எதுவுமே வாங்க முடியாது. ஸ்பீட் கையில் வச்சு தப்பிக்க வேண்டியதான். கரெக்டாக தாங்க இப்போ தான் ஜாயின் ஆகுதா? இதில் இவன் வேறு வருவாங்க. இதில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதில் வந்து கரெக்டாக இது மேலே ஏறிக்கோங்க. யாருங்க ஒருத்தன் நம்மளோட ஃப்ரெண்டு தான் போல், நம்ம கூட சேர்ந்து ஏறி இருக்கான். நிறைய பேர் ஏறுறாங்க நம்மளை பார்த்து. இல்லை நிறைய பேர் கற்றுருப்பாங்க போல். இதுக்கு முன்னாடி கீழே இறங்கி போகணும் வரான். நம்மள்கிட்ட இது இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, ஓடிடலாம். இப்படி கத்துறான். இன்னும் வந்துட்டேங்க நான். இந்த ஜோக்கர் இங்கே வராமல் இருக்கா சரி. எடுத்தோடனே நம்மள தான் வந்து போடுவான் போலையே. நம்மள தாங்க அவனால வர முடியலங்க. இதுக்குள்ளேயும் போயிடலாம் போலங்க. அவன் வந்தோடனே இது நல்லா இருக்கே. உள்ளே போனவனால வர முடியலங்க. நம்ம துரத்திட்டு வெளியே நிற்கிறான். பரவாயில்ல, நம்மள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ் ஏறுது. 1 2 3 நீங்கள் நம்பர் போட்டுட்ருக்கான். 1 2 3 W123 போட்டான். EKI ஜாயின் கை போடுறான். அதுக்கப்புறம் இது வந்து என்னது, இது வராது அடிக்கடி. ஆனால் அப்படியே வந்தாலும் இந்த பைப்பு மேலே ஏறி நினைக்கோங்க.
ஸ்டேஞ்சர் திங்ஸ் மியூசிக் போடுறாங்களோ? கத்துறானாலே அந்த மூஞ்சி போட்டவன் வச்சு தான் ஒருத்தன் வருவான். அவனாக தான் இருக்கும். இதை வந்துட்டான் பாருங்க, இவன் தான். இதனால் இது மேலே ஏற முடியாது. ஆனால் ஏறிட்டாங்க. என்னங்க நம்மளை போட்டான், எப்படி ஏறினானே தெரியல, வந்து குதிச்சிட்டான். பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட காசு ரெடி அடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். இது ஒன்று வாங்கிட்டு டார்ச் வாங்க முடியாது போல. அடப்பாவி, அப்பா வீடியோ சர்வே ஆகிட்டேன்டா. உள்ளே ஜாயின் ஆனோடனே அவன் தான் இங்கே தான் நிற்கிறான். அதுக்கு மேலே சஸ்ன்னு போடுறான். ஐப்ரோன்னு போடலாம். சப்ஸ்கிரைப் டு JDR கேமிங் அஃபிஷியல்னு போடலாம். ஐயோ என்னங்க சப்ஸ்கிரைப் போட்டோன்னே கெட்ட வார்த்தை பெற்ற மாதிரி இப்படி கட்டுது. ஐயோ இவனாங்க ஒருத்தங்க சுற்றிட்டு இருப்பானே, எங்கடா அவன்? இதில் அந்த ட்ரோல் ஃபேஸுங்க இதெல்லாம் புதுசு. நான் சொன்ன மாதிரியே புதுசு தான் வந்திருக்கு இந்த தடவை. இதில் 2 பேர் அதை மட்டும் பாருங்க, 2 பேர் 3 பேர் வர மாதிரிலாம் இருக்குது. என்னங்க இப்படி தாவுறான் ட்ரோல் ஃபேஸு. அவன் கிட்ட போனாலே அப்படியே மறிக்கா பண்ணி விட்டுறான். அவன் தலைமையில குதி. ஐயோ ஐயோ இது கொண்டான், கிட்ட கொண்டாங்க நம்மள. இதில் அவன் மூஞ்சி வேற அங்கங்கே பறக்குது. அவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு வேற தெரியல. அவன் அங்கே தாங்க லிஃப்ட்டுக்கிட்ட உள்ளே போக முடியாமல் நின்றுட்டுருக்கான். ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி தின்ன ஐயோ அந்த வேலை. ட்ரோல் ஃபேஸ் இந்த கலாய்க்கிறாங்க. அவ்வளோ 375 எழுந்திரிச்சு அதுக்குள்ளே. ஆனால் நம்மளுக்கு லைஃப் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். இதில் நம்ம எங்கேயாச்சும் ரொம்ப ஆடணும்னு வைங்களேன், நம்மளை பிடிச்சி விட்ருவாங்க. 2:47 மதியானம் 2:47க்கு தான் உட்காந்து ஆடிட்டோம். கேண்டி பை எங்க இவனாங்க. இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதுலேயும் 2 பேர் வருவாங்க. நீங்கள் அப்படியே அசால்ட்டாக ஏறி மேலே போயிட்டு இங்கே அப்படியே கேம்ப் படிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு அவன்கிட்ட ஆட்டம் காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே போயிட்டு சுற்றலாம். இங்கே என்னங்க நம்மளை பார்த்து நிறையா ஃபேன்ஸா? இவ்வளோ ஃபேன்ஸ்னு போடலாம். ஃபேப்ஸ் என்ன கையில் ஒழுங்காக டைப்பே அடிக்க முடியல, டைப்பாவாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே 2 பேர் இருக்காங்க. இல்லைங்க இந்த பச்சை கலரில் லைட் அடிச்சுட்டு ஒருத்தங்க நம்ம ஆளுங்களும் இருக்காங்க. இது இங்கே வெளில ஒருத்தவங்க வந்து கொண்டாங்க, பாட்டுன்னு போட்டான் பார்த்தீங்களா? இங்கே கொள்றவங்களும் இருக்காங்க பச்சை கலரில் ட்ரெஸ் வச்சுட்டு. ஐயோ என்னங்க பட்டு நாங்க கொள்ளுது ஆன்ட்டி. ஐயோ இப்போ ஆன்ட்டி நம்மள்கிட்ட வந்து போட்டு கொடுக்கணுச்சு பார்த்தீங்களா? எல்லாம் இந்த மாதிரி ஆன்ட்டி தான் அங்கே வேலை பார்க்கும். நம்ம இதில் லீடர் போர்டில் எங்கேயாச்சும் கடைசியில் இருப்போம். முன்னாடி 2000 ரூபாயாச்சும் வச்சுருந்தோம். இப்போ வெறும் எங்கே இருக்கோம், 600 ரூபா தான் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் அப்படியே எல்லோரும் சேர்த்து 20,000 ரூபா வச்சுருக்காங்க. இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கி வச்சுப்பான் போல அவன். இதாங்க இதில் ஒருத்தன் வெளில ஓடி வருவானே போர்ட்டலில். எங்கே அவன் வந்துட்டானா? அது இதில் தான் போர்ட்டல்லேருந்து ஒருத்தன் ஓடி வந்து கத்தியால் குதிச்சிட்ருப்பான். இதுலேயும் இது நம்மளுக்கு தெரியும், இது கொஞ்சம் பழசு தான். அப்படியே லைட் அடிங்கடே யாருங்க அவன் அவத்தை அடிச்சுட்டு வந்து நம்மளை கொல்ல வரான். கிட்ட நின்னா இது அது இல்லைங்க, இதில் ஒருத்தன் வந்து நம்மளை கொல்லுவாங்க. போர்ட்டல் வராதுங்க, இது மறந்துட்டேன். இப்போன்னு பார்த்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேலே போடா, மேலே போயிட்டோங்க.
இவன் தாங்க இதில் போர்ட்டல் வர மாதிரி ஒன்று இருக்கும். திடீர்னு பார்த்தா போர்ட்டல் வரல, இவன் வரான். அதனால தான் எல்லாருமே மேலே போய் அங்கே உட்காந்துட்டாங்க போல். அப்பா வந்துட்டாங்க. 825 ரூபா நம்ம சேர்த்துறோம், பரவாயில்ல. ஆனால் நம்ம மட்டுமா காசு சேர்க்குறோம், எல்லாருமே தான் சேர்த்துருப்பாங்க. நம்ம இப்போ ஆனால் எத்தனை பிளேஸில் இருக்கோம், அவங்க சேர்த்துட்டே வராங்க. ஒருத்தனையுமே நம்ப முடியாது இனிமேல். இங்கே என்ன பண்ணுறது, இன்றைக்கின்னு பார்த்து நம்ம 5 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். 1 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோலாம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களான்னு கூட தெரியல. ஐயோ இதாக்க இதுலேருந்து ஒருத்தன் வருவான். என்ன பண்ணுறது, இது மேலேயே நம்ம கூட ஏறி நிற்கலாம். எங்கடா நிற்க முடியல. எங்கடா, சரி நம்ம டாப்புக்கு போயிடுவோம். இங்கே வந்துட்டோம், போட்டுறாங்க. இங்கே நம்ம மரத்து மேலே இங்கே ஏறுவோம். கொண்டுட்டு தாங்க இருக்கான். என்னங்க இவ்வளோ தூரம் வருது. அப்படியே இங்கே இருந்து அப்படியே குதிச்சா அப்படியே சூப்பராக இருக்காது. எங்கடா அவன் காணும், கொலை பண்ணிட்டு ஒருத்தன் சுற்றுவானே, எங்கே அவன்? இங்கே தான் எல்லாருக்குமே ஹெல்த்து குறையுது. இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிட்டுருப்பான் அவன். அது இங்கே தான் சுற்றுறான். பட்டி கமான். என்னங்க நம்மள தாங்க துரத்திட்டு வரான். காமெடி பண்ணி ஏங்க நம்மள தான். இப்போ மேலே ஏறிட்டான். அப்படியே முடிஞ்சிருச்சு லெவலு. ஏங்க 1000 இது 2 நிமிஷத்தில் நம்மளை துரத்திட்டு வந்தான். சவுண்ட் வச்சா காது கிழியுது. சரி ஓகே. ஆனால் என்னன்னு தெரில, லேக் அடிக்குது. இப்படி லேக்னா லேக், இப்படி ஒரு லேக் அடிக்குது. ஐயோ 5 Nights at Freddyயா? கதவை சாத்துங்கடா, கதவை சாத்துங்க. ஐயோ கதவை சாத்துற பட்டன் எதிரா. நல்ல வேலை கேட்டை சாத்தி விட்டீங்க. திறந்துடாதீங்கடா, ஆன்ட்டி எங்கே இருந்து வரும்னே தெரியாது. இங்கே வெளில ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒருத்த இங்கிருந்து வருவானுங்கன்னே தெரியாது. இப்போ ஒருத்த ஜில்லா போகிறான். செத்துடலான்ற முடிவோட தான் இருக்கான்னு உள்ளே வந்துட்டோம். என்ன தைரியத்தில் உள்ளே வந்தோன்னே தெரியல நம்ம. சரி இப்போ நம்ம எவ்வளோ இருக்கோம் லீட்டர் போர்டில்? பீனி வச்சு கம்மியாக தான் இருக்கும், பரவாயில்லையே. மேலே வந்துட்டோம் கொஞ்சம். முன்னாடி 2000 வச்சுருந்தேன்னு பெருமையாக சொன்னேன். ஒரு 4 கேம் விளையாண்டதுக்கே 1275 ரூபா வந்துருச்சு. ஐயோ திருப்பி தேவா, நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி நான் அடுத்த லெவல் வந்தோடனே காட்டலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயே ஓகே நம்ம லைட் வாங்க வேணாம், நம்ம காசு சேர்த்து வைப்போம். இதுவும் இந்த லாவா காயில் வாங்கினாலே போதும். இந்த லாவா காயிலேருந்து என்னடா நெருப்பு வரும். நெருப்பு வருது, எதுவும் போதும், பெருசாக வேணாம். 1200 ரூபா நம்மள்கிட்ட இன்னும் இல்லை. நம்மள்கிட்ட நிறையா காசு இன்னும் இருக்குது, நம்ம அப்படியே விளாட்லாம். ஏலியன் லெவல் பரவாயில்லையே, ஏலியன் லெவலே வந்திருக்கு. எங்கேருந்து அவங்க வருவாங்கன்னே தெரியாது. ஐயோ எங்கேருந்து வராங்க? வந்துருச்சுங்க. லைட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே குதிப்போம். பட்டானுங்கன்னு நினைக்கிறேன், மியூசிக் வருது. இங்கே தான் இங்கே ஓடிட்டு இருப்பாங்க. எங்கே அவனுங்க? ஐயோ ஸ்மால் எங்கடா இருக்காங்க? ஆலான் படத்துலேருந்து டூப் போட்டு வந்த மாதிரியே வராங்க. ஐயோ அந்த லைட்டு போட்டாலே சுற்றுறோமா? இது நல்லா இருக்கே. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். கரெக்டாக 50 நிமிஷத்தில் முடிச்சுருவோம் நம்ம. ஓகே, நம்ம இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த வாரம் இல்லைனா அடுத்த மாதம் நம்ம பார்ப்போம். எப்போ வரும்னே தெரியாது, வந்தால் பார்ப்போம். ஓகே, டாட்டா, see you, bye bye.
இந்த கரெக்டாக 50 நிமிஷம் ஆகு. ஏய்